கர்நாடகாவில் இரண்டாவது முறையாக சாதிவாரி கணக்கெடுப்பை கர்நாடக அரசு நடத்தவுள்ள நிலையில் தமிழகத்தில் சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்த அரசு எவ்வித முயற்சி மேற்கொள்ளப்படவில்லை என பாட்டாளி மக்கள் கட்சித் தலைவர் அன்புமணி ராமதாஸ் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், கர்நாடகத்தில் இரண்டாவது முறையாக சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு வரும் 22ஆம் தேதி முதல் மேற்கொள்ளப்படவுள்ள நிலையில் அதற்கான பயிற்சி தொடங்கப்பட்டுள்ளது என்று கூறியுள்ளார். 7 கோடி மக்கள் தொகை கொண்ட கர்நாடகத்தில் மொத்தம் 15 நாட்களில் இந்த கணக்கெடுப்பு நடத்தி முடிக்கப்படவுள்ளது. அதிநவீன தொழில்நுட்பங்களின் உதவியுடன் நடைபெறும் இந்த பணியில் 1.60 லட்சம் ஆசிரியர்கள் 2 கோடி குடும்பங்களிடம் கணக்கெடுப்பு நடத்தவுள்ளனர் என்று தெரிவித்துள்ளார். ஆனால் தமிழ்நாட்டில் பெரியாரின் பேரன் என்று கூறிக்கொள்பவர்களின் ஆட்சியில் சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்த இதுவரை எந்த முயற்சியும் மேற்கொள்ளப்படவில்லை என்று வேதனை தெரிவித்துள்ளார். எனவே தமிழக அரசு இனியாவது சமூக நீதி துரோகத்தையும் தூக்கத்தையும் களைந்துவிட்டு சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார்.